வணக்கம். இந்த வீடியோவில் ஜாவா ஆப்லெட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜாவா ஆப்லெட் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு java.awt அப்படின்ற பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு java.appletன்ற பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஃபைனலாக ஈவெண்ட் ஹேண்ட்லிங், பட்டன் கிளிக்கிங் அதெல்லாம் பண்ணுறதுக்கு java.awt.event அப்படின்ற பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அரித்ன்ற பேரில் ஒரு ஜாவா கிளாஸ் எழுதிக்கிறோம். அந்த கிளாஸில் எக்ஸ்டென்ஸ் ஆப்லெட் அப்படின்னு கொடுக்கும்போது அது ஒரு ஆப்லெட் ப்ரோக்ராமாக மாறிடும். இங்கே ஆப்லெட்ன்றது ஒரு கிளாஸு, அதனால தான் எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆப்லெட்டில் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பட்டனுக்கு ஆக்ஷன் லிசனர் அப்படின்ற இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணணும். அதனால தான் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்ஷன் லிசனர்னு எழுதியிருக்கோம். இந்த ஆக்ஷன் லிஸ்டர்ன்ற இன்டர்ஃபேஸில் தான் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டுன்னு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. அதில் தான் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன ஆக்ஷன் நடக்கணுன்ற லாஜிக் எழுதுவோம். இந்த ஆப்லெட் ப்ரோக்ராமுக்கு தேவையான பட்டன், லேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸு இதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஆப்லெட் ப்ரோக்ராமில் நார்மல் ஜாவா ப்ரோக்ராம் மாதிரி மெயின் மெத்தட்லாம் கிடையாது. அதில் இனிட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இனிஷியலைஸ் பண்ணிக்க முடியும். ஆப்லெட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன், லேபிள் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அதனால அதுக்கு கிரிட் லேஅவுட் செட் பண்ணுவோம். இந்த கிரிட் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரோஸு 2 காலம்ஸு லேஅவுட் க்ரியேட் பண்ணி அது மேலே தான் டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன்ஸ்லாம் வைக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 லேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். L1 அப்படின்ற ஒரு லேபிள், அதில் தான் ஃபஸ்ட் நம்பர் என்டர் பண்ணுவோம். அதோட அலைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டு. அதே மாதிரி L2 அப்படின்னு ஒரு லேபிள், அதில் தான் நம்ம செகண்ட் நம்பர் இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதே மாதிரி L3ன்ற லேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் தான் ரிசல்ட் நமக்கு அவுட்புட் ஆக போகுது. இந்த லேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் வந்து நம்ம ஆப்லெட்டில் ஆட் ஆகணும். அதுக்கு ஆட் ஆஃப் L1 அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் ஆட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணுறோம். ஃபைனலாக அதையும் ஆப்லெட்டில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி 3 லேபிள், 3 டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பட்டன் ஆப்லெட்டில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு பட்டன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு நேம் வந்து அடிஷன் அப்படின்னு வச்சுருக்கிறோம். அதையும் ஆப்லெட்டில் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதுமாதிரி பட்டன்ஸையும் க்ரியேட் பண்ணி ஆப்லெட்டில் ஆட் பண்ணுறோம். பட்டனை கிளிக் பண்ணால் அந்த ஈவெண்ட்டை அது லிசன் பண்ணணும். ஸோ அதுக்காக 4 பட்டனுக்கும் ஆட் ஆக்ஷன் லிசனர் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒன்ஸ் யூசர் பட்டனை கிளிக் பண்ணார்னா என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ன்ற மெத்தடில் தான் எழுதுவோம். அப்படி அந்த பட்டனில் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஈவெண்ட்ஸ் இல்லாமல் இந்த ஏஇன்ற ஆப்ஜெக்டில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1லேருந்து கெட் டெக்ஸ்ட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி இன்புட் வாங்குகிறோம். அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் 2லேருந்தும் செகண்ட் நம்பரை இன்புட்டாக வாங்குகிறோம். இந்த கெட் டெக்ஸ்ட் வந்து எப்பயுமே ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். நீங்கள் 10ன்ற ஒரு நம்பரை கொடுத்தாலுமே அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி தான் எடுத்துக்கும். அதனால தான் S1, S2வை நம்ம ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நம்ம பண்ண போகிறது அடிஷன், சப்ராக்ஷன், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸு. அப்போ கண்டிப்பாக அதை இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் நம்ம இன்டீஜர் டாட் பார்சின்ட் ஆஃப் அப்படின்ற ப்ராப்பர் கிளாஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்காக இருக்கிற நம்பர்ஸை இன்டீஜர் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதை A-Bன்ற வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒரு ஆப்ரேஷன் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் B1னா அடிஷன், B2னா சப்ராக்ஷன், அது மாதிரி. ஆனால் எந்த பட்டனை கிளிக் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியணும். அதுக்காக தான் வந்துட்டு அந்த ஆக்ஷன் ஈவெண்ட்லேருந்து சோர்ஸ் கெட் பண்ணி அது B1 பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். ஒருவேளை B1 பட்டனாக இருந்தால் அடிஷனு, B2 பட்டனாக இருந்தால் சப்ராக்ஷனு, B3 பட்டனாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன், ஃபைனலாக B4 பட்டனாக இருந்துச்சுன்னா டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் B1 பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருந்தேன்னா அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபைனலாக
அந்த ரிசல்ட் வந்து சியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து ஒரு இன்டீஜர் நம்பராக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கெட் டெக்ஸ்ட், செட் டெக்ஸ்ட் எல்லாமே ஸ்ட்ரிங்கை தான் சப்போர்ட் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பராக இருக்கிறத ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலாக டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 ரிசல்ட்டில் வந்து ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, இந்த ஆப்லெட் ப்ரோக்ராமை நெட்பீன்ஸ் ஐடியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெட்பீன்ஸ் ஐடிஇ இதில் போயிட்டு ஃபைல், நியூ ப்ராஜெக்ட், ஜாவா, ரைட் சைடில் ஜாவா அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்லெட் ப்ரோக்ராமில் மெயின் கிளாஸ் கிடையாது, அதனால் இந்த டிக் மார்க் டிசேபிள் பண்ணிடுறேன். ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஆப்லெட் ப்ரோ அப்படின்னு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு, ஆனால் ரைட் சைடில் எந்த ஃபைல்ஸும் காமிக்கல. ஏன்னா ஒருவேளை நம்ம நார்மல் ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருந்தால் மெயின் மெத்தட் இருந்திருக்கும், அதனால் ரைட் சைடில் உங்களுக்கு ஜாவா ஃபைல் காமிச்சிருக்கும். இங்கே வெறும் ப்ராஜெக்ட் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஃபைலும் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆப்லெட் ப்ரோன்ற ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதில் நியூ அப்படின்னு போங்க. இதில் ஆப்லெட் அப்படின்ட்டு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த பிளேஸில் ஆப்லெட் இல்லை அப்படின்னா இங்கே அதர்ன்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய் பார்த்தோம்னா கேட்டகரிஸில் ஜாவா சூஸ் பண்ணிவிட்டு ஃபைல் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்லெட்டுன்றது இங்கே இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம், கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆப்லெட்டோட பேர் அரித் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதே இதுக்கும் நேம் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இனிட் அப்படின்ற மெத்தட் வந்திருக்கு. ஸோ நம்ம ஆப்லெட் ப்ரோக்ராமுக்கு தேவையான பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஏற்கனவே ஜாவா டாட் ஆப்லெட்ன்ற பேக்கேஜ் இருக்கிறதுனால இதை எடுத்து விட்டுறேன். ஸோ கிளாஸ் நேம் அரித், எக்ஸ்டென்ஸ் ஆப்லெட்ன்றது ஏற்கனவே இருக்குது. இப்போ நம்ம இன்டர்ஃபேஸை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்ஷன் லிஸ்னர். இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரித் அப்படின்ற கிளாஸில் ஒரு எரர் மாதிரி காமிக்குது. இது இன்ஃபேக்ட் எரர் கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சஜஷன்ஸ் கொடுக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆல் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்ன்னு இருக்குது. ஆக்ஷனல் லிசனர்ன்ற இன்டர்ஃபேஸில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்குது, அதாவது ஆக்ஷன் பர்ஃபார்ம்டுன்ற மெத்தடு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆக்ஷன் பர்ஃபார்ம்டுன்ற மெத்தடு வந்து வந்துடும். இப்போதைக்கு நம்ம எக்ஸப்ஷனில் ஹேண்டில் பண்ண போகிறது கிடையாதுன்றதுனால இந்த எக்ஸப்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது ரிலேட்டட் கோடை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம்டு மெத்தடில் அதோட லாஜிக் எழுதிடலாம். இங்கே ஏஇன்றதில் எரர் காமிக்குது. இது ஆக்சுவலாக ஆக்ஷன் ஈவெண்ட் ஈன்னு இருந்துச்சுன்னா இங்கே ஈன்னு போடணும், ஏஇன்னு இருந்துச்சுன்னா இங்கே ஏஇ போடலாம். ஸோ இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா ஏஇன்னு மாற்றிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்மளோட ஜாவா ஆப்லெட் ப்ரோக்ராம் ரெடி. ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஃபைல் கொடுக்கலாம். ஓகே, நம்மளோட கால்குலேட்டர் அப்ளிகேஷன் ரெடி. இங்கே என்டர் ஃபஸ்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொடுத்துக்கலாம், செகண்ட் நம்பரில் 20 கொடுத்துக்கலாம். இப்போ அடிஷன்ற பட்டனை கிளிக் பண்ணால் அடிஷன் ஆப்ரேஷன் நடக்கும். அதே மாதிரி மற்ற அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ நம்மளோட லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 rows 2 columns அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர்ன்றது ஃபர்ஸ்ட் ரோ, என்டர் செகண்ட் நம்பர்ன்றது செகண்ட் ரோ, ரிசல்ட்ன்றது தேர்ட் ரோ, அப்புறம் அடிஷன் சப்ராக்ஷன்றது ஃபோர்த் ரோ, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்றது ஃபிஃப்த் ரோ. அப்போ 5 rows வந்துருச்சு. 2 columnsன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று, ரைட் ஹேண்ட் சைடில் பாக்ஸ் இருக்கிறது செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் 5 rows 2 columnsன்றது கிரிட் லேஅவுட் செட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.